இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு கலக்கி தோசையும் தேங்காய் சட்னியும் தான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் சோறு, வெள்ளை பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு செஞ்சுருந்தேன். இங்கே கேரளாவில் எப்பவுமே பார்த்திங்கன்னா பொரியல் செய்கிறோன்னா பச்சை மிளகா மஞ்சத்தூள் போட்டு தான் செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி நான் மிளகாத்தூள்லாம் போட்டு உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுருந்தேன். அதே மாதிரி பொரியலில் பூண்டு சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நல்லா வாசனையாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் தான் இடித்து சேர்த்துருந்தேன். சூப்பராக இருந்தது. தேங்காய் இருக்குதான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தென்னை மரத்து கீழே போய் பார்த்துட்டு இருந்தால் 2 தேங்காவை பண்ணி தோலை உரித்து போட்டு வச்சுருந்தது. அதையும் எடுத்துகிட்டு வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மதியம் சோறு, மோர் குழம்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஊறுகாய், உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம் இது எல்லாமே சேர்த்து நல்லா பொறுமையாக சாப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் டிவி பார்க்கறதுக்காக வச்சுருந்தாங்க. பார்த்தா வாரிசு படம் போட்டிருக்கான். இது என்ன கொடுமை சரவணா அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வாரிசு படம் எப்படியும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் டிவியில். லாங்குவேஜும் பார்த்திங்கன்னா தமிழில் தான் இருந்தது. அதனால் ஃபுல்லாக படம் பார்த்து முடித்தேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு